வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிட ஒற்றுமை. அதாவது ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளை திருச்செங்கோடு தைப்பொங்கல் இந்த தை மாதத்தில் சிறப்பு கூட்டம், சோட கூட்டம் நடைபெறுகின்றது. இதை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுடைய குடும்பம், அவருடைய வாரிசு எல்லாருமே இது கடன்பட்டிருக்காங்க. நாம் அவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லணும். ஏன்னா 64 கலைகளிலே ஜோதிடக்கலை. திண்டுக்கல் ராமராஜ் ஐயா அவர்கள் உயர் திருவாளர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராமதாஸ் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதாவதுங்க, இந்த 64 கலையிலே ஜோடக்கலை, இந்த ஜோதிடக்கலை நமக்கு கிடைச்சிருக்கிறது மாபெரும் பொக்கிஷம், அழியாத செல்வம். இதெல்லாம் நம்ம இந்த பஞ்சாங்கத்தை கையில் தொடுறதுக்கே பல புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி இறைவனை கொஞ்சம் வேண்டிக்கிறேன். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதில் எற்கொண்டோர் மங்கேற்பதிக்கு சொன்ன மகாபலி சோதரத்தை இங்கு நாம் முறைப்பதற்கோர் இமையனும் விளைவராமல் செங்கன்மால் மருகன் யானை சிவன்பதம் காப்பதாமே. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் தஜிபர்ணம் சதுர்புசம் பிரசன்னவதனம் இத்யா ஏத் சர்வ விக்னோபசாந்தகே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானாய ஸ்வாக. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனை எல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கப்படுவராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் ஒரு கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாளி அறுதியலும் ஆயான தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி தாயே போற்றி. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதிலம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சீலமாய் வாமு சீரல் புரியும் நாளம்புகளும் நைரே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சிதரா போற்றி சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குரலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காகரணே அவதிகள் நீக்கி இதமுறவாழ இன்னல்கள் நீக்கி புதவுகவான் பொன்னடி போற்றி பதந்தந்தாழ்வாய் பன்னொழி யானை உதவியர்களும் உத்தமா போற்றி குணமிகு வியாழ குருபகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அல்வாய் இப்பிரகஸ்பதி குருபர நேசா இக்கரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் சுக்கரமூர்த்தி சுகுமீவாய் வக்கரமின்றி வரமகு தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்கரலே
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழை இன்னல் தாதா அரவென்னும் ராகு ஐயனையே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரிய அனைத்திலும் வெற்றி ராகுக்கணியே ரம்மிய போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் போற்றி வாதம் வம்பு வழக்கில் இன்றி கேது தேவே கேண்மையா ரகசி வேயுறுதோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணுதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நுழைவே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த போகர் அப்படிங்கிற முனிவருக்கு முன்னாடி காலாங்கிநாதர் அப்படின்னு ஒரு போகர் 7000ன்னு ஒரு நூல் இருக்கு. நாங்கள் பார்த்த வரைக்கும் போகர் 7000னா அதில் வந்து முருகனுக்கு ஒரு ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு நம்ம போது நம்மளுடைய கருத்துக்கள்லாம் அப்படியே அப்படியே நமக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். ஓம் ஆதித்யாய நம ஓம் க்ளீம் சோமாய நம ஓம் ஸ்ரீம் அங்காரகாய நம ஓம் ஐயும் புதாய நம ஓம் ரீம் குருவாய நம ஓம் ஹம் சுக்ராய நம ஓம் லம் சனீஸ்வராய நம ஓம் கிரயம் ராகுவாய நம ஓம் கிம் கேதுவாய நம ஓம் ஸ்ரீம் கங் மூசிக விநாயக ஓம் நமச்சிவாய. அதாவது ஜோட பிரம்மாண்ட சேகரம்னு ஒரு நூல் இருக்கு, எழுதிக்குங்க. அது அவசியம் எல்லாரும் வாங்கிக்கிங்க. ஜோதிட பிரம்மாண்ட சேகரம். அதில் தர்மருக்கு கர்த்த ரிஷி வந்து உபதேசித்த நவநாயகர்கள் துதி ஒன்று காப்பு ஒன்று இருக்குது. அந்த காப்பை சொல்கிறேன். ஆதித்தன் சோமன் அங்காரகன் புந்தி அண்டர் குரு போதித்த வெள்ளி சனி ராகு கேது பேருரைத்தால் வாதித்த சூனியம் வல்வெளி சண்டை வருமிடியும் ஏகித்தலத்தில் இராதே மிகச் செல்வம் ஓங்கி விடுமே. இதில் போகர் 7000ங்கன்னா அதில் போகர் முனிவர் வந்து அந்த முருகனை வழிபட்ட போது மூலமந்திரம் ஒன்று சொல்கிறாரு. போகர் 7000 நூலில் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த 7000ங்கிற நூல் கிடைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தஞ்சாவூரில் சரஸ்வதி ஜரபோசி மன்னர் பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு எந்த நூல் வாங்கினாலும் அந்த நூல் பாதி விலை தான். அது நீங்கள் யூடியூப்பில் போட்டு கூட நீங்கள் பார்த்து ஜரபோசி மன்னர் பிறந்த நாள் வந்து பார்த்து எல்லா மக்களும் ஒவ்வொரு சங்கத்தில் இருக்கிற அனைத்து ஜோடர்களுக்கு என்னென்ன நூல்கள் பழைய நூல்கள்லாம் இல்லையோ அதையெல்லாம் அந்த நாளில் நீங்கள் வந்து அந்த புக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அது ரொம்ப சிறப்பு. ஒரு நூல் 1000 ரூபாய்னா 500 ரூபா தான். 500 நூல் 250 ரூபா தான். 250 ரூபா நூல் 125 ரூபா தான். அந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் எங்கள் சங்கத்திலிருந்து தாய் சங்கத்திலிருந்து ஏகப்பட்ட பேர்த்த கூட்டிகிட்டு போய் நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த காலத்தில். அப்போ முதல் அதில் போகர் 7000ங்கிற நூலில் சொல்கிறாரு. ஹரி ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் ஹரி ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ஹரியும் அங்லிங் வங் ஒங் சிங் ஆங் மங் யங் நங் நங் சிவசுப்பிரமணிய அம்பிகை பாலா பாபா எழிலான சரவண பவனே பாபா வசி வசி வருக வருக சுவாக யாசிரோ மணியே வருக வருக. இது வந்து இந்த போகர் 7000த்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு 2 எழுத்தாக கொடுத்து அந்த போகர் 7000 புக்கில் இந்த மூலமந்திரம் இருக்குது. இந்த மூலமந்திரத்தை நான் இன்னும் 2 முறை சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் கூட மறுக்க நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த மந்திரங்களை சொல்லி ஜோதிடத்தை ஆரம்பிக்கிற போது சொல்கிற போது இறைவன் நாம் நாவில் வந்து உட்கார்ந்து நமக்கு நல்லருள் புரிவார். ஹரி ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் ஹரி ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் கரியும் அங்லிங் வங் ஒங் சிங் ஆங் மங் யங் நங் நங் சிவசுப்பிரமணிய அம்பிகை பாலா பாவா எழிலான சரவண பவனே பாவா வசி வசி வருக வருக ஸ்வாக யாசிரோ மணியே வருக வருக. ஹரி ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் கரியும் அங்லிங் வங் ஒங் சிங் ஆங் மங் யங் நங் நங் சிவசுப்பிரமணிய அம்பிகை பாலா பாவா எழிலான சரவண பவனே பாவா வசி வசி வருக வருக ஸ்வாக யாசிரோ மணியே வருக வருக. இது மாம்பழை மீது மான் தோல் விரித்து வடக்கு நோக்கி அமர்ந்து தினசரி 9 முறை முல்லைப்பூ போட்டு முருகன் படத்துக்கு இந்த ஜபம் செய்ய உங்களுக்கு சகல வாக்குஸ்தானமும் ஏற்படும். இது வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து. அது மட்டும் இல்லை,
இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாம் இன்னைக்கு இந்த மேடையில் இந்த தை மாதத்தில் உத்தராயணத்தில் தை பொங்கலப்போ இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஐயா நமக்கு உதவி நம்மளையெல்லாம் வரவழைச்சி இரவே தேநீர் கொடுத்து டிபன் கொடுத்து இரவெல்லாம் பேச வச்சு பகலையும் பேச வைக்கிறாருன்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லி இந்த உரையை தொடங்குகலாம். அதாவது ஒரு ஜாதகம் கையில் எடுக்கிற போது உள்ளே வர்றாங்கல்ல, வர்ற போதே என்ன ஓரை நடக்குதுங்கிறத கவனிக்கணும். அந்த ஓரைனா இப்போ சனிக்கிழமை, இப்போ மணி என்ன சாமி, காலையில் 6 to 7 சனி ஓரை, சனி ஓரைக்கு அடுத்த ஓரை குரு ஓரை 8 வரைக்கும், 7 வரைக்கும் சனி ஓரை, 8 வரைக்கும் குரு ஓரை, 9 வரைக்கும் செவ்வாய் ஓரை. இப்போ செவ்வாய்னா அந்த முருகனை தானே பேசுகிறோம் சாமி. இப்போ என்ன செவ்வாய் ஓரை தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த ஓரைக்கு தகுந்த வார்த்தைகளை தான் நம்மளை இறைவன் சிந்திக்க வைப்பார், பேச வைப்பார். அப்போ அந்த முருகனை இந்த ஜோதிடத்தினுடைய தர்மகர்த்தா அப்படிங்கிறது இந்த முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செஞ்சு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முருகன் துணை இருப்பார். இது உண்மையான கருத்து. அடுத்து இந்த சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லி 7 பேர் இருப்பாங்க, சப்த ரிஷிகள். அதில் 7 பேரில் வசிஷ்டர் வாக்கியம் அப்படின்னு ஒரு நூலில் குடும்பத்தாதிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருந்து விட்டார், குடும்பத்தார், அதாவது என்ன சொல்கிறான், குடும்பத்தாதிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருந்துவிட்டால் குடும்பத்தார் இருவர் என்று கூறினார் வசிஷ்டர் தானே. அதாவது 2ஆம் இடத்துல ஜாதகத்தில் குடும்பாதிபதியோட சூரியன் சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு தாரை 2 வரும்னு ஒரு கருத்து. அதே சனி கரியவன் 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த சனி கிரகத்தோட பாவகிரகம்னா கரியவன் 2ஆம் இடத்தில் இருந்தால் பாவர் கூடனா அவங்களுக்கு 2 தாரம் வருங்கிறது ஒரு கருத்து. ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கணுன்னே அந்த 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ சனி இருந்ததுன்னா அவங்கள கூப்பிட்டு அந்த ஜாதகக்காரர்கிட்ட பலன் சொல்கிற போது உங்கள் அப்பாவுக்கு பாட்டனுக்கு தாய் வழி தந்தை வழி யாராருக்கு 2 தாரம் 7 தலைக்கட்டுக்கு 2 தாரம் இருக்குன்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. யாருமே மறுக்கலை. 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனியெல்லாம் இருக்கிற ஜாதகங்கள்லாம் கொடுத்து சொல்கிற போது அந்த தாரை கூட்டுறதுக்கு தானே ஆமாங்க எங்கள் அப்பாவுக்கு 2 தாரம், இல்லை எங்கள் பெரியப்பாவுக்கு 2 தாரம், இல்லை எங்கள் பாட்டனுக்கு 2 தாரம், இல்லை எங்கள் அப்பச்சிக்கு 2 தாரம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. நீங்கள் நடைமுறையில் நாளைக்கு இதெல்லாம் கவனிங்க. தவறுகள் ஏதாவது இருந்தால் PK சந்திரசேகரன் 9750122266 அப்படிங்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி எங்களை கேளுங்க. நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துகளும் ஒரு பிழை இல்லாமல் வரக்கூடிய கருத்துக்களை சொல்கிறோம். ஒரு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் 8ஆம் இடத்தில் சனி இருக்கிற ஜாதகத்தை இணைக்கணும். 8ல் சனி இருந்தால் 2ஆம் இடத்தில் இருக்கிற ஜாதகத்தினுடைய சனி இருக்கிற ஜாதகத்தை இணைக்கணும். இது BS ஐயர் விவாக விஞ்ஞானங்கிற நூலில் இது எழுதியிருக்காரு. ஒரு நூலை படிக்கல, பல நூல்களை படித்ததுனால பல விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கு இறைவன் நமக்கு வழிவிட்டுருக்கார். அதே மாதிரி 7ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் சரம் ஏறினால் தாரம் 2, 7ஆம் அதிபதிங்கிற கிரகம் சிரம் ஏறினால் தாரம் 1, 7ஆம் அதிபதிங்கிற கிரகம் உபயம் ஏறினால் தாரம் 3. அதாவது இதெல்லாம் நூல்களில் தெளிவாக புள்ளி உரமாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்குதுங்களா அப்படின்னு கேட்குற போது நாடி நூலில் என்ன கொடுக்குறான், குருங்கிறது ஜாதகர், சுக்கிரன்கிறது மனைவி. அந்த குரு நெவந்து சுக்கிரனை தொட்டதுன்னா ராமன் செய்த மாதிரி, வள்ளுவன் வாசி மாதிரி, சத்தியவான் சாவித்திரி மாதிரி இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவாண்ட ராகுகர்கள் வரப்படாது. வந்ததுன்னா அந்த கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பாதிக்கப்படுது. அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் அந்த பொண்ணு செவ்வாய் கணவர், அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவாண்ட கேது இருக்கிற ஜாதகத்தை ஜாயின் பண்ணால் டைவர்ஸ் ஆகுது. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். இது நீங்கள் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது மிக 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 துல்லியமாக கவனிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட்டுகள்ங்கிறதுனால இதை சொன்னேன். லக்கணாதிபதி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு இந்த கட்டடத்துடைய அஸ்திவாரம் மாதிரி. இந்த லக்கணாதிபதிங்கிற கிரகம் சுபராக இருந்து சுபர்மனை ஏறுனா அவங்களாட்ட வாழ்க்கை நடத்துறவங்க வேறு யாரும் இல்லை. நன்னும் லக்கணாஜன்னை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடைக்கு மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான், நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நட்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகவும் கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி வேலை செய்யானான். கை நீட்டி சம்பளம் கொடுப்பாங்க, கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. அப்போ லக்கணாதிபதிங்கிற கிரகத்தை ஒரு சுபர்மனை ஏறி சுபர் பார்த்தாலும் குரு பார்த்துட்டாலும் அந்த ஜாதகர் நல்ல சிறப்பு. பொன்னுடன் புகர்பந்தியை நோக்கிட வன்மமானது ஒரு ஜாதகருக்கு
பாவர்களால் ஏற்படும் துன்பங்கள் யாவும் பானுகண்ட பணி போல் விளங்கினான். பொண்ணுனா குரு, புகர்னா சுக்கரன், புந்தினா புதன். இந்த 3 கிரகத்தினுடைய சேர்க்க பார்வை ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிட்டா இந்த சூரியனு கண்ட பனி போல எல்லா கஷ்டம் நீங்கிருங்க. சுக்கரனும் புதனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்துக்கிட்டாலும் எல்லா தோஷம் விளக்கும். அதே மாதிரி சந்திர கேந்திரத்தில் குரு இருந்தால் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறோம். கஜம்னா கஜலட்சுமி, அதாவது கஜம்னா அதாவது கேசரினா சிங்கம், கஜம்னா கஜலட்சுமினா யானை. இந்த கஜகேசரி யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரனுக்கு 1 4 7 10 குரு இருந்தால் அது கஜகேசரி யோகம். 10 20 யானை கூட்டத்தில் ஒரு சிங்கம் வந்து எல்லாம் கலைஞ்சு போகிற மாதிரி எல்லா துன்பங்களும் விலகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்துக்கள் உண்டு. அதே மாதிரி ஜாதக ரீதியில் இந்த லக்கணாதிபதிங்கிற கிரகம் என்ன சாரத்தில் இருக்கிறது, எந்த வீட்டில் அமர்கிறது, அது என்ன, அந்த வீடு வந்து நட்பா, ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, அந்த லக்கணாதிபதி யார் பார்க்குறாங்க, அந்த லக்கணாதிபதி போய் நவாம்சத்தில் எந்த வீட்டில் அமர்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம்னா அந்த ஜாதகம் சொல்கிறது சரியானது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நாணோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்கள் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அந்த 5ஆம் அதிபதி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். 5ஆம் இடம் வலுத்து இருந்தால் அவங்களுக்கு 7ரை சனி, அஷ்டம சனி, பஞ்சம சனி, அஷ்டாத்தம சனி எது வந்தாலும் சரி நன்மை தான் செய்யும், கெடுதல் செய்யாது. 5ஆம் இடம் கெடாமல் இருக்கிற ஜாதகன் அவன் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அவன் போன ஜென்மத்தில் நல்ல நன்மைகளை செஞ்சு இந்த பிறவியை எடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்போ 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாகிஸ்தானம். அந்த 1 5 9 கூடையெல்லாம் கெடாமல் இருக்கிற ஜாதகமெல்லாம் உயர்தரமான ஜாதகம் தான். கோணாதிபதிங்கிற ஒரு கிரகம் 1 5 9 கூடையவர். கோணாதிபதி கோணம் ஏறினா கோயில் கட்டி கும்பாசேகம் பண்ணுவாங்க, கோயில் திருப்பணி செய்வாங்கன்னு புலிப்பாணி மகானில் எழுதியிருக்கார். அதே மாதிரி ஜாதக ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 2ஆம் இடம் அப்படின்னா பாகிஸ்தானம், நேத்திரம், அந்த எண்ணெய் தட்டில் சாப்பிடுவோம், தங்கத்தட்டிலையா, வெள்ளித்தட்டிலையா, பித்தளையிலையே, சில்வர்லையே எதில் சாப்பிடுவாங்கிறது வரைக்கும் ஆகும். வாக்கு, நாணயம், கௌரவம் எல்லாமே 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்ததிபதி வந்து எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. வாக்காதிபதி 2 கூடையும் 10க்கு போனாலும் 10 கூடையும் 2க்கு வந்தாலும் ஜீவனம் வாக்குனால தான் ஏற்படும். வாத்தியார், வக்கீல், இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் வக்கீல், ஹைகோர்ட் வக்கீல், நீதிபதி, ஜட்ஜு எல்லாரும் எதனால? வாக்குனால தானே. ஜோசியர் அனைத்து பேரும் வாக்குனால தானே ஜீவனம். அப்போ வாக்காதிபதி 2 கூடையவர் வந்து இருங்க 11 இருந்தால் தானம், வாக்குனால தான் லாபமே. அதனால் சாதக ரீதியில் இந்த வாக்குஸ்தானாதிபதியை சுபக்கிரங்கள் பார்வை சேர்க்கை, அது சாரம் நல்ல சாரம் பெறுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாக்காதிபதி 6 8 12க்கு போயிட்டாருன்னு சொல்லி நாம் வந்து தப்பாக அந்த ஜாதகத்தை சொல்லிடக்கூடாது. எடுத்தோன்னே 8ல் இருந்தால் 2ஆம் இடத்தை பார்ப்பார்ல, கரெக்டாக 7ஆம் பார்வை, எல்லா கிரகத்துக்கு 7ஆம் பார்வை உண்டு இல்லை. அதனால் அதையும் கொஞ்சம் சிந்திச்சு சொல்லுங்கள். நீங்கள் லக்கணத்தை மட்டும் ஒன்மையில் போயிடாதீங்க. ராசிக்கு பாருங்கள், லக்கணத்துக்கு பாருங்கள், காலபுருஷனுக்கு பாருங்கள். 3 2ஆம் இடத்தையும் கவனிங்க. ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை கவனிக்கணும். பள்ளிப்பலத்திலிருந்து வந்திருக்கின்ற முருகேசன் ஐயா அவர்கள் ஜோடர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்தது ஜாதக ரீதியில் வந்து 3ஆம் இடம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? 3ஆம் இடம் வந்து தைரியஸ்தானம், போகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். 3ஆம் இடம் மாமனாருடைய இடம். ஏன்னா 7க்கு 9 தானே. 7ஆம் இடம் மனைவி, மனைவிக்கு அது 9ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மாமனார். அப்போ ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால், என்ன நிலையில் இருந்தால்? நல்ல நிலையில் இருந்தால் அவனுக்கு வந்து மாமனார் வந்து கடைசி வரைக்கும் அவன் மாமனாரை நல்லபடியாக கவனிச்சுக்குவான். யார்? மருமகன். பெத்த பையன் அப்படி பார்க்க மாட்டான், ஆனால் மாமனாரை மருமகன் அப்படி நல்லா கவனிச்சுக்குவார். லக்கணாதிபதிக்கும் 3ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்ததுன்னா மாமனாரை பார்த்துக்கிறது ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பான். இது அணுகு ரீதியில் நான் பார்த்துருக்கிறேன், இல்லைன்னா இப்படி சொல்ல முடியும். அதுக்கடுத்தது 3ஆம் இடம் தொழில் சொல்லி டாக்டர் நெல்லை வசந்தன் அவர்கள் வந்து 10ஆம் இடத்தை நீங்கள் பார்த்துறாதீங்க, 3ஆம் இடத்தை தொழிலுக்கு பாருங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த 10 குடைவன் 3 குடையனோட சம்பந்தம் மாமனார் செய்கிற தொழில மர்மம் செய்வாங்கிறதையும் நாம் வந்து நூல் ஆதாரத்தோடு சொல்லலாம். அதுக்கெல்லாம் சில விளக்கங்கள்லாம் இருக்குது. அப்புறம் மேற்படி இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வந்தால் அடுத்த சவரம் பிறப்பதில்லை, பிறந்தாலும் இருப்பதில்லை. அதே மாதிரி காலப்புருஷ லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி புதன், அது மாந்தி சம்பந்தப்பட்ட இளைய சகோதரம் கிடையாது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி அப்படிங்கிறது சனி, சனி பகவான் சம்பந்தப்பட்ட மாந்தி பெரியப்பா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜாதகத்துக்கு
அந்த சனி பகவானுடைய அமைப்பை சனியும் புதனையும் ரெண்டையும் மாந்தி பார்த்ததுன்னா உடன்பிறப்பில் அந்த ஜாதகர் ஒருவர் தான். சூரியன் இருக்கும் இடத்திற்கு, அதாவது 7ல் வந்து செவ்வாறாக இருந்ததுன்னா அந்த ஜாதகர் ஒருவர் தான், வேற யாரும் இல்லை. இது நூல் ஆதாரம் இருக்குது, எதை கேட்டாலும் நூல் ஆதாரத்தோடு தான் இருக்குது. அனுபவத்தில் தப்புன்னா திருப்பி கேள்வி கேட்குற அளவுக்கு ஃபோன் நம்பரை சொல்லியிருக்கிறோம். பி.கே. சந்திரசேகரன் 97 50 12 22 66. நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு சரியான பதில் சொல்லப்படும். அது ஜோடர்களுக்கு. ஏன்னா சரியான ஜோடர்கள் வந்து குழம்பக்கூடாதுல்ல, தெளிவாக இருக்கணும்ல. அதனால இப்போ 4ஆம் இடங்கிறது வந்து லக்கணத்தில் புதன் குரு இருந்தால் திக்பலம் சொல்கிறோம். அதே 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தால் திக்பலம், 7ல் சனி திக்பலம், அதே மாதிரி 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலம். இந்த 4ல் சந்திரன் சுக்கிரன் இருக்குது. கோளொன்று சரமாய் 4ல் கொற்றவனை சக்கரவர்த்தியாய் வாழ்வான்கிறான். துலாலக்கணமாக இருந்து சந்திரன் சுக்கிரன் 4ல் இருந்துன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்ல சொகுசான வீடு, சொகுசான பங்களா, சொகுசான காரு, எல்லா சௌகரியத்தோடு தான் இருக்காங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில் நாங்கள் பார்த்தோம். அது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ லக்கணாதிபதிங்கிற துலாலக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன் 4ல் திக்பலம் பெறுறதும் உச்ச வீட்டு நோக்கி போகிறதும், அங்கே வந்து சந்திரன் 4ல் திக்பலம் பெறுறதும் அவரும் உச்ச வீட்டு நோக்கி போகிறதும், இதெல்லாம் துலாலக்கணத்துக்கு பொருந்தும். இது அனுபவ ரீதியில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா லக்கணங்களுக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம நல்லா உற்று கவனித்து தெளிவாக பார்க்கணும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயிர் உள்ள காரகத்தில் தாய், உயிரற்ற காரகத்தில் சொகுசான பங்களா, சொகுசான காரு, சொகுசான வீடு, சென்னல் வயல் பூமி, சிறந்த கட்டடம், இதெல்லாம் 4ஆம் இடத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ 4 கூடையும் கெடாமல் இருக்கிற ஜாதகங்கள்லாம் நல்ல வாகன வசதி வாழ்க்கையோட நல்ல நிலையில் தான் இருக்காங்க அனுபவ ரீதியில் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி அந்த 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் காலப்புருஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கடகம் சந்திரன். அந்த சந்திரனோ லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியோ ராசிக்கு 4ஆம் அதிபதியோ அது வந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு, மண், மனை இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேரண்டி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசத்துக்கு 5ஆம் இடம் சூரியன், அது சிம்மம். அந்த சூரியன் பூச அனுசம் உத்திரட்டாதியில் இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு கேரண்டியாக உண்டு அப்படிங்கிறது சாஸ்திர நூலில் எழுதியிருக்கு. அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்குதோ அவங்களுக்கு ஆண் வாரிசுகள் உண்டு, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே மாதிரி ஜாதகத்தில் அந்த சிம்மம் 5ஆம் இடம் முதல் குழந்தை, 2வது குழந்தை துலாம் சுக்கிரன், அதுக்கு 3ஆம் இடம். அந்த துலாம் சுக்கிரன் வந்து பூசானுச உத்திரட்டாதியில் இருந்தாலும் அடுத்த வாரிசு ஆண் வாரிசே பிறக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்த குழந்தை குரு தனுசு, அதுக்கடுத்த குழந்தை கும்பம் சனி, அதுக்கடுத்த குழந்தை மேசம், அது செவ்வாய். இப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை வருஷப்படுத்தி சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே 5ஆம் அதிபதி சதய நட்சத்திரத்திலேயோ திருவாதிரையிலேயோ மாந்தியினுடைய தொடர்பில் இருந்தால் அந்த பிறந்த குழந்தைகள் கரு அபேஷனாகிறது, பிறந்து இறக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குது. பெண் குழந்தைகள் கிடைக்கிது, ஆண் வாரிசுகள் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு, எந்த ஒரு ஜாதகர் இங்கே வந்திருக்கீங்களோ 6ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தன்னு யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர் காண மருவியின் மந்திரியமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனமாகி கொடியவரதமுக்கு முண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட கூப்பிட்டு நிலவு செய்யக்கூடிய பண்பாளன் தான் அந்த 6 கூடையவருங்கிற செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய்ங்கிறது இல்லை, பொதுவாக மிதுன லக்கணத்துக்கு 6 கூடையும் செவ்வாயாக வர்றாரு. அது மாதிரி 6ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு திருமணத்துக்கு பிறகு குழந்தைன்னு பிறந்தா கருத்தரித்து குழந்தை பிறந்துட்டாலே அவனுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகிடும் ஜாதகர். இதெல்லாம் அனுபவத்தில் பாருங்கள். எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து பரவாயில்ல, எனக்கு குழந்தை என்னைக்கு கருத்தரிச்சுதோ அன்னையிலேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேங்க. ஜாதகம் அது மாதிரி இருக்கும். இது நடைமுறையில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படின்னு இல்வாழ்வு, 7ஆம் இடம்னா கூட்டாளி. 7ஆம் இடங்கிறது இந்த ஜாதகருக்கு கூட்டு சேரலாமா, கூட்டாளியோட சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை எதை வச்சு நிர்ணயம் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னா, சனி செவ்வாய் பகவானை மாந்தியினுடைய தொடர்போ அசுபடி மகம் மூலமோ திருவாதிரை சதயத்தில் இருந்தால் சொந்த தொழில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா அவங்க நஷ்டப்படுவாங்க. இதை வந்து அனுபவத்தில் நாங்கள் துல்லியமாக 44 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு நேற்று ஜாதகம் பார்க்கல. அதனால் இது வந்து நீங்கள் அனுபவத்தில் நல்ல தெளிவாக பாருங்கள். சனியும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருந்தால் அந்த சாதகன் சொந்த தொழில் செய்யலாம். நல்ல நிலைன்னா எப்படி? இப்போ ஒரு ஜாதகத்துக்கு மகர லக்கணம் 10ல் சனி செவ்வாய் இருக்குது, மேச லக்கணம் 10ல் சனி செவ்வாய் இருக்குது, மிதன லக்கணம் 10ல் சனி செவ்வாய் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் சில கணக்குகள்லாம் எடுத்து பார்க்குற போது அந்த திருவாதிரை சதயம் அசுபனி மகம் மூலம் மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால்
10ல் சனி செவ்வாய் நிற்க பராக்கிரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு ஜுகுஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நிலந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு நல்ல சிறப்பாக பிழைப்பாங்க அப்படிங்கிறான். அதே சந்திரனுக்கு 10ல் சனி இருந்தால் அது தரித்திரம், லக்கணத்துக்கு 10ல் சனி இருந்தால் அது ராஜயோகம். ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிற போது அந்த 9 கிரகங்களும் எந்தெந்த கிரகங்கள் உச்ச வீட்டு நோக்கி போகுது, எந்தெந்த கிரகங்கள் நீச்ச வீட்டு நோக்கி போகுது, அது ஆரோகண திசையா அவரோகண திசையாங்கிறத மெயினாக நாம் சிந்திச்சு கவனித்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னா, சூரியன் திசை நடக்குதுன்னா சூரியன் துலா ராசியை விட்டுட்டு இந்த விருச்சகத்திலிருந்து மேசம் வரைக்கும் போகிறாருன்னா அவர் உச்ச வீட்டு நோக்கி போகிறாருன்னு அர்த்தம். அந்த திசாநாதன் என்ன சாரம், பிறந்த நட்சத்திரம் என்ன, லக்கணக்கால் நின்ற நட்சத்திர பாதம் என்ன, அதுக்கு அந்த கணக்கை எடுத்து போட்டு பார்த்து தாராபலம் சந்திரபலம் வருதா அப்படிங்கிறத கவனித்து அந்த திசாபதிக்கு பலன் சொல்வேமானால் துளி பிசகு வராது. அதே மாதிரி 7ஆம் அதிபதிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு பாகிஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மனைவி வந்த நாளிலிருந்து யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். 7 கூடையும் பாக்கியம் இல்லை, பாக்கியாதிபதி கிடக்கூடாது, பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ அந்த மனைவி என்னைக்கு இவனுக்கு திருமணமாகி மனைவி வருதோ அன்னையிலிருந்து அந்த ஜாதகம் வந்தாலே மகராசி கைராசி முகராசி அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம அறியாமலேயே நம்ம சொல்கிறோம்ல. அந்த அம்மா ரசம் வச்சா கூட அவ்வளோ ருசியாக இருக்குதுப்பா கைராசி, அப்புறம் முகராசி வந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்களே மகாலட்சுமி மாதிரி. அந்த மாதிரி அந்த 7ஆம் அதிபதி பாக்கியம் ஏறுறது, 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது, 7ஆம் அதிபதி 10க்கு போனால் மனைவி வந்த மறுபடியும் தொழிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்களுடைய அனுபவத்தில் கண்ட உண்மைகளை உங்களுக்கு தெளிவாக தெளிவாக எடுத்து சொல்கிறோம். 8ஆம் இடம் ஆயில்ங்கிறோம். 8ஆம் இடம் தான் 10ஆம் இடம் தொழிலுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம். 3 8ஆம் இடம் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதனுடைய வாழ்க்கை லாபகரகமாகவும் சேமிப்பாகவும் செல்வாக்காகவும் சொல்வாக்காகவும் சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது கெடாமல் இருக்கிறதுனா அது எப்படிங்க? காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் எது? மேசத்துக்கு 8ஆம் இடம் விருச்சகம், விருச்சகத்து செவ்வாய். அந்த செவ்வாய் அசுபனி மகம் மூலத்திலேயோ திருவாதிர சதயத்திலேயோ மாந்தினுடைய தொடர்புலையோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜாதகர் சேமிப்பில் ரொம்ப கெட்டிக்கார். அதே மாதிரி ராசி 8ஆம் இடம் லக்கணத்துக்கு 8ஆம் இடம், இந்த 3 8ஆம் இடமும் கெட்டலினாவே அந்த ஜாதகருக்கு எந்த தொழில் செஞ்சாலும் லாபகரம் ஏற்படும். நாமெல்லாம் 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம் சொல்கிறோம். 8ஆம் இடத்தை வச்சே லாபஸ்தானத்தை 3 8ஆம் இடத்தை வச்சு நிர்ணயம் கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்தது 9ஆம் இடம் பாகிஸ்தானம். இந்த கோணாதிபதி கோணம் ஏறுனா கோயில் கட்டி கும்பாசகம் பண்ணவனும் புலிப்பாணி மகன் தான் எழுதியிருக்காரு. 9 குடையவர் 10 குடையவர் ஒன்று சேர்ந்தால் தர்மகர்மாதிபதி யோகம். அந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு எல்லாமே ஏற்படும். இப்போ மேசலக்கணத்துக்கு 9 10 குடையும் குரு சனி தானே, அவரே பாதகாதிபதியாகவும் வராருல்ல. மிதனக்கணத்துக்கு 9 10 குடையவர் அட்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதி 7 10 குடையனாகவும் குரு வர்றாங்கல்ல. அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு அது என்ன சாரம் பெற்றிருக்குது, எப்படி சேர்றாங்க, அம்சத்தில் என்ன நிலைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு சொன்னோம்னா துல்லியமான கணக்கில் சொல்லலாம். சாதாரண தலைவலிக்கு சாரடோன் மாத்திரை வாங்கி டக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். அதே 500 ஆக்சேஷன் தலைவலியின் கைகால் வலிகள்லாம் காய்ச்சல்னால் டக்குன்னு ஒன்று முழுங்குறோம். இதே சரியான டாக்டர் என்ன செய்கிறாங்க, எம்பிபிஎஸ் படித்தா ஊசி தான் போடுறாங்க, எம்எஸ் படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் எம்டி படித்தா தான் உடம்பு எல்லா செக்கப் பண்ணி இசிசி முதற்கொண்டு எடுத்து ரத்த டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அருகம்புல் போல் மாத்திரை எழுதி கொடுத்து நல்லது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நாம் ஜாதகத்தை கவனிக்கின்ற பொழுது, கையில் வாங்கி கவனிக்கின்ற பொழுது காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனையும் எடுத்து செப்புங்கிறார். அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கும். குரு 6 8 12 மறையாமல் இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். அதாவது கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்ச சிறப்பான ஜாதகம். ஒரு மனிதன் வெளிநாடு போகிறான்னா கேந்திராதிபதி கோணாதிபதி பரிவர்த்தனை 9 10 குடையவன் லக்கணாதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் வெளிநாடு செல்வான். 12ல் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனை பாஸ்போர்ட் எடுக்கணும்னு முதல்ல சொல்லணும், அவனுக்கு வெளிநாடு யோகம்லாம் உண்டு. இப்படியெல்லாம் பல கணக்குகள் ஜோட சாஸ்திரத்தில் இருக்குது. எங்கள் அனுபவ கண்ட உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். 10ஆம் இடம் தொழில், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்ங்கிறோம். 9ஆம் அதிபதிங்கிற தகப்பனாருங்கிற கிரகம் ஒரு மனிதனுக்கு லக்கணத்திலேயோ தனஸ்தானத்திலேயோ 6 8 12 மறையாமல் இருந்தால் அந்த ஜாதகன் சகல சௌபாக்கியம் முடியணும். 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் தகப்பனுடைய ஸ்தானம், 5ஆம் இடம் பாட்டனுடைய ஸ்தானம். அப்பனுக்கு அப்பன், லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பாட்டன்.
அப்போ இந்த கிரகங்கள்லாம் உண்ணஞ்சொம்புகள்லாம் கெடாமல் இருக்கிற ஜாதகங்கள்லாம் நல்ல ஜாதகம்னு அர்த்தம். லாபம் அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்கிறோம். அந்த 11ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்னா ஓராறும் ஈராரெட்டில், ஓராறும் ஈராரெட்டில், ஓர் 6 8 ஈராறு 12. இந்த லாபஸ்தானாதிபதிங்கிற கிரகம் ஓராறும் ஈராரெட்டில் ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் வறுமையே வாழ்நாள் எல்லாம் ஊரேது பேரேது வீடேது அப்படின்னு சொல்கிறான். அப்போது லாபஸ்தானாதிபதி ஒரு மனிதனுக்கு கிடக்கூடாது. மனிதனுக்கு எங்கிருந்து லாபம் வருது, எதன் மூலியமாக லாபம் வருது, அந்த லாபஸ்தானாதிபதி என்ன கிரகம், அது யாருடைய காரகத்தத்துவம், அது என்ன சாரத்தில் இருக்குது, நவாம்சத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த லாபஸ்தானம் எப்படி மனிதனுக்கு வருதுங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும். ஒரு 12ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு சயன சுகஸ்தானம்னு சொல்கிறது. நிம்மதியான தூக்கம். மனிதன் தூங்கலினா பைத்தியம் பிடிச்சிக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், நைட்டு 10 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு கழிஞ்சு 8 மணி நேரம் தூங்கிடுறான். உண்மை தானுங்க? 3 ஒரு மடங்கு தூங்கி முகட்டு 24 மணி நேரம் இல்லை. அப்போ 8 மணி நேரத்தில் ஒரு மனிதன் தூங்குறான் அப்படின்னா 3 ஒரு மடங்கு 90 வருஷம் வாழ்ந்தானா 30 வருஷம் தூங்குறது நேரம் சரியாக போச்சு. இது கரெக்டாக தூங்கி எந்திரிக்கிறவனுக்கு. போன பக்கம் வந்த பக்கம் நேரத்தை காலம் பொன் போன்றதுங்கிறான்ல, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் இங்கே வந்து அந்த பண்ணி இதை பண்ணி எதையுமே கவனிக்காமல் இருக்கிறான் பாரு, அவன்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்தால் கூட 20 வருஷம் வாழ்ந்தது தான் அர்த்தம். இதெல்லாம் அந்த டைம் அப்படிங்கிறது காலம் பொன் போன்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னா, ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஜோதிடத்துறை 64 கலை தெய்வீக கலை, இதை வந்து நாம் ஒவ்வொரு நூல்களை எடுத்து பழைய பாடல்களை எழுதி பையில் மனப்பாடமாக ஒன்று வச்சுக்கணும். ஒரு பாடலை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த பாடல் வந்து உயிர் உள்ளவரை நம்ம நெஞ்சிலிருந்து அகலக்கூடாது. இப்போது அதுக்கு ஒரு பாடல் சொல்கிறேன். 10ல் சனிசேனிக்க பராக்கிரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு ஜுகுஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நிலந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு பிழைப்பாங்கிறான். சனி ஜவை 10ல் இருந்தா, நல்ல நிலையில் இருந்தா. 2ஆம் அதிபதியும் சனியும் உச்சமானா இது யாருக்கு நடக்கும்? 2ஆம் அதிபதி மகர லக்கணத்துக்கு 2 கூடையும் சனி, அவரே போய் உச்சமடைஞ்சார் துலால் அப்படின்னா வித்தையா இன்னுங்கேளு வீருடன் வாக்குநாதன் 10ஆம் பாக்கியசாலி வைங்குடி வெள்ளையாரும் வித்தையா ராஜாவாகும் வயசு 76 அப்படிங்கிறார். அதே மாதிரி சாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் சொல்லுது. சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால் நீளதும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகம் கண்டீர் இவனுக்கோ வயது 100. சனி உச்சமடைஞ்சு சந்திரன் ஆட்சி பெற்றா. நிலவுனா சந்திரன், நீளன்னா சனி. கிரகத்தினுடைய பெயர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வயசு இப்போ 64 ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை பிறவி எடுத்து படிக்கணும்னு தெரியல இந்த கலையை. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு 1008 பேர் இருக்குது. பேர் தெரிஞ்சுக்க நமக்கு வயசு பத்தாது. அதனால் நீளனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரி யோகம் கண்டீர் இவனுக்கோ வயது 100. அதே வரை சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் அவருக்கு 78 வருஷம் ஆயிங்கிறான். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திரவிஞ்சேரும் செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு மண்ணுண்டு மனை உண்டு செல்வம் உண்டு செல்வாக்கு உண்டு ஆரப்பா அமுடபயம் இல்லை இல்லை அர்த்தராஜன் சத்தங்கப்பன் கூரப்பா குமரனுக்கு 78 ஆண்டில் கூற்றுவான் முறையை குறிப்பாய் சொல்லேங்கிறான். 78 வருஷம் ஆயில சூரியனுக்கு 5-9 மதி இருந்தா. சூரியனுக்கு பின்னால குருச்சுக்கரன் என்ன 88 வருஷம் ஆயிரு. நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு நரக்குரு அசுரு அனனான் பின்னால் படித்திட்டேன் பலகவியும் நூல்கள் கற்க வல்லோன் பலமான புவியில் வெத்தை என்று வாழ்வான் இடித்திட்டேன் 8-10 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியினால் சிசுவுக்கேதான் குடித்திட்டேன் குளவளுக்கு பாளையவும் குணமாக புலிப்பாணி கூறினேனே அப்படிங்கிறார். அப்போ சூரியனுக்கு பின்னால குரு சுக்கரன் 88 வருஷம். அட்டமாதிபதி குருவோ சுக்கரனாகி இது வந்து கேந்திரத்தில் இருந்த அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்துட அவருக்கு 100 சட்டன வயது உண்டாம் மிகுதனம் வித்தை உண்டாம் பொட்டன அரசனாவன் பூமியோர் அறியத்தானே. ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு, அவர் கேந்திரத்தில் இருந்தால் 100 வயது. அதே மீன லக்கணம் துலா லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கரன், அவர் கேந்திரத்தில் இருந்தால் ஆயுசு 100. இப்படியெல்லாம் நூல்களில் ஆயுள் தானத்தை நிர்ணயம் பண்ணுற போது லக்கணாதிபதி அட்டமாதிபதி சரமேர்னா தீர்க்காயுசுன்னு சொல்கிறோம். சூரியஸ்புடம் சந்திரஸ்புடம் லக்னஸ்புடத்தெல்லாம் கணக்கு போட்டு கூட்டி தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்யுஸ்புடம்லாம் கணக்கெடுத்து ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ ஈஸியாக புலிப்பாணி மகன் இந்த பானை எத்தனை அடுக்கு அடிக்கிருக்குது இத்தனாவது பானையில் இந்த இடத்துல இந்த ஆரியத்தனை படி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தெளிவாக பாடலில் புள்ளி உரமாக கொடுக்கார். புலிப்பாணி மகன் 300 பாடலில், தாய் மகளேசல் 300 வீமகவி, அதே மாதிரி ஜாதக பாரிஜாதம், இந்த மாதிரி நூல்கள்லாம் நீங்கள் அவசியம் வாங்கிக்கணும். புலிப்பாணி, தாய் மகளேசல், வீமகவி,
ஜாதக பாரிஜாதம், சாதக சிந்தாமணி, ஜோட பிரம்மாண்ட சேகரம், ஜாதக அலங்காரம், இதெல்லாம் வந்து நூல்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லணும்னா 1008 நூலை சொல்லணும். அது ஒரு நாளைக்கு புக்கு கொண்டாந்து கம்ப்ளீட் ஒரே புக்கில் எல்லா நூல்களுடைய இது இருக்குது. அதையும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு முன்னாடி. அது பேசியிருக்கேன், என்னுடைய யூடியூப்பில் பேசியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியில் 11ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டார். காரணமாய் 11 குடையோர்தானும் கருத்தான பலங்குறைந்த நீச்சமானால் பூரணமாய் ரவியோன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர் மூத்தோன் இல்லை. அப்படி இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்தர் அவனும் கொல்லி வைப்பான் அப்படிங்கிறான். 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர் மூத்த வாரிசு கிடையாது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல அடுத்த சோரம் பிறக்காது, பிறந்தாலும் இருக்காது. அப்புறம் சனி புதன் ரெண்டையும் மாந்தி பார்த்தோன்னா ஒரே வாரிசு தான். சூரியனுக்கு கேந்திரத்தில் செவ்வாறாக நின்றுதுன்னா 7ல் அந்த ஜாதகர் ஒருவர் தான், வேற யாரும் இல்லை. உதயங்காரி ஒன்றுகளை விட்டால் உடன்பிறப்பில்லை அப்படிங்கிறான். இப்படி பலவிதமான கணக்குகள் ஒரு ஜோடி சாதனைகள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையினுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த 12 கூடைய நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதனுடைய அப்பா இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் சிறப்போடு இருப்பார். எப்படிங்க? எந்த லக்கணமாக இருக்கட்டும் 12ஆம் இடம் தானே. 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், அந்த 4 கூடையும் கெடாமல் இருந்தால் ஜாதனுடைய அப்பா நல்ல சொகுசான வாழ்க்கை தான், நல்லா தான் இருப்பார். இதெல்லாம் அணுகுரீதியில் கண்ட உண்மைகள். சரராசியில் குரு இருந்தால், சரராசியில் குரு அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்? சரராசியில் குரு இருக்கிறதுக்கு நூலில் என்ன எழுதுறான்னா, பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் வாழில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களாம். சன்மார்க்க சேர்க்கையோடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய வழியில் நேர்மையான முறையில், நியாயமான முறையில், தர்மமான முறையில் இறையர்களும் குருவர்களும் திருவர்களோடு வாழ்வார்கள். அதே ஸ்திரராசியில் குரு இருந்தால் பிறந்த இடத்து விட்டுட்டு தூர இடத்துக்கு ஊர் விட்டு 100 ஊர் போனால் தான் அந்த ஜாதகன் செல்வாக்கு அடைவார். அதே மாதிரி உபயத்தில் குரு இருந்தால் சொந்த ஊரில் கொஞ்ச நாளைக்கு, வெளியூரில் கொஞ்ச நாளைக்கு இருந்து தான் வாழ்க்கை நடத்துவாங்கிறது ஒரு கருத்து. இது மட்டும் இல்லை, ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகனுக்கு லக்கணாதிபதி போய் 12இல் மறையக்கூடாது. எந்த ஜாதகருக்கும் லக்கணாதிபதி 12க்கு போனாலும் 12 கூடையவன் எப்படி இருக்காங்கிறத கவனிச்சு தான் அதுக்கு பலன் சொல்லணும். 12 கூடையனும் கெட்டு லக்கணாதிபதி 12க்கு போனால் அந்த ஜாதகத்துக்கு நட்பலனை சொல்லாதே. இது வந்து நல்ல சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி ஒரு ஜாதகன் ஒழுக்கமான ஆளா அப்படிங்கிறத 6, 7, 8 கூடையவர் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு ஒழுக்கம் இல்லை. இது அணுவரீதியில் கண்ட உண்மைகள். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் 2 சுபக்கரகம் இருந்தால் அப்பனுக்கு மனைவி இருக்க, மனைவி வருவாள், நம்ம அப்பாட்டி வந்துடுவாள். லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது எப்படி? 9ஆம் இடத்துக்கு அது வந்து 7ஆம் இடம். 3ஆம் இடம் லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது 9 தகப்பன், தகப்பனுக்கு அது 7ஆம் இடம், லக்கணத்துடைய 3ஆம் இடம். அங்கே 2 சுபக்கரகம் இருந்தால் இந்த வேலையை செய்யுது. இது அனுபவத்தில் நாங்கள் பார்த்த உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஜோதிட சாஸ்திரத்தில் அநேக கோடி விஷயங்களில் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு ஜாதகருக்கு என்ன திசை புத்தி நடக்குதுங்கிறத கவனித்து பொருத்தம் பார்த்து 2க்கும் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து தேதி குறித்து கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குதுன்னா 8லையும் 10லையும் நின்று திசா புத்தி நடத்துகிற போது திருமணத்துக்கு நாள் குறித்து கொடுக்கக்கூடாது. அது மனைவிக்கு ஆபத்து. 8, 10க்கு நடுவான இடம் இது 7ஆம் இடம் தானே. 7ஆம் இடம் தானே மனைவி இல்வாழ்வு. அதே மாதிரி 6ஆம் இடமும் 12ஆம் இடத்துல நின்று திசாபுத்தி நடத்துகிற போது திருமணத்துக்கு நாள் குறித்து கொடுக்கக்கூடாது. 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துல நின்று திசாபுத்தி நடத்தினா தாய்க்கு ஆபத்து. 10, 8 நின்று தகப்பனுக்கு திசாபுத்தி நடத்துகிற போது தகப்பனுக்கு ஆபத்து. இதெல்லாம் 10 கோள்கள் நிற்க அப்படின்னு சொல்லி புலிப்பானில் பாடல் கொடுத்துருக்காரு. அப்பனுக்கு யமன் வருவான் கூறு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியில் ஒரு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது தினப்பொருத்தம் அப்படின்னா அது மனிதனுடைய உடல் ஆரோக்கிய விருத்தி பொருத்தம் தான் தினப்பொருத்தம். அது நட்சத்திர பொருத்தம்னு அர்த்தம். அந்த நட்சத்திர பொருத்தத்தில் நாம் என்ன சொல்கிறோம்னா 16வது நட்சத்திரம் தான் சண்டை பண்ணுற நட்சத்திரம். பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் 16வது நட்சத்திரங்கிறது 9 கழிச்சு 7 வருது இல்லை. அதனால் அது வத நட்சத்திரம்னு அர்த்தம். 7வது நட்சத்திரம் இரணை வத ராவண வத மாதிரி. அதே மாதிரி 12வது நட்சத்திரம் பாதிப்பு அப்படிங்கிறான். அந்த 12வது நட்சத்திரத்தை இணைக்கூடாது. 9 கழிச்சா 3 தான் இருக்கும். 3 விபத்துதார தானே. 14வது நட்சத்திரம் அப்படிங்கிறது 9 கழிச்சு 5 இருக்கு. அது பிரித்தியதார பிரிச்சிடும். அப்போ 3, 5, 7வது நட்சத்திரங்களை பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரத்துடன் இணைக்கக்கூடாது. இதில்
அதாவது குமாரசாமியம் அப்படிங்கிற ஒரு நூல் 50,000 நூல்களுக்கு சமம். அது வந்து இரும்பு கடல். அது வந்து இந்த பொட்டுக்கல்ல நிலக்கல்ல மாதிரி கடிச்செல்லாம் சாப்பிட முடியாது. அது இரும்பு கடலை. அது முருகனுடைய அருள் இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம படித்து உணர முடியும், சொல்ல முடியும். அவன்தால் வணங்கி தான் நம்ம அதை படிக்கணும். எந்த நூலை படித்தாலும் எந்த ஆசிரியரோ எந்த சப்த ரிஷிகள் எழுதினாங்களோ எந்த முனிவர்கள் எழுதினாங்களோ அவங்கள மனதார வேண்டி கும்பிட்டு படித்தோம்னா அது பதியும். கண்டிப்பாக அவங்கள வணங்கணும். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே படைத்தேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். இந்த கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, அந்த இறைவன் கொடுத்த தலையால் அவரை வணங்கணுமா. குமிஞ்சு வணங்கி திருவடி தான் பார்த்து கும்பிடணுமா. அப்புறம் தான் மேலே எல்லாம் பார்க்கணும். கண்கால் காண்மீன்களை கொடுத்த கண்ணால் அந்த இறைவனை பார்க்கணும். கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடக்கூடாது. இதெல்லாம் வேண்டிய பேர் தவறு பண்ணுறாங்க. அதாவது கைகால் கூப்பித் தொழில் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த வரமனை கால்களால் பயனும் உடன்கோயில் வலம் வந்து. இந்த கால்களால் இறைவனை வணங்கணுமா, கோயிலில் வளம் வரணுமா. ஏன் கிரிவலம் போகிறாங்க, ஏன் 108 சுற்றி சுற்றுறாங்க, ஏன் 27 சுற்றி சுற்றுறாங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்கிறேன். தமிழ் மாதம் சித்தரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசி பங்குனின்னு சொல்கிறோம்ல, தை மாசி பங்குனின்னு. இந்த 12 மாதங்களில் வைகாசி, அடுத்தது கார்த்திகை ஆவணி மாசி, இந்த மாதங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 1ஆம் தேதி எத்தனை மணிக்கு சூரியன் மாறுறாருங்கிறத கவனிக்கணும். மாதத்தினுடைய முதல் நாளே மாறிடுவார். இல்லைன்னா 1ஆம் தேதி பிறந்து இத்தனை நாளையில் சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி தான் வருவார். சூரியன் 30 நாளைக்கு 30 டிகிரி, ஒரு வீட்டுக்கு 1 மாதம் தான் இருப்பார். அந்த சூரியன் மாறுற போது அந்த 4 மாதங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அந்த பகவானை போய் நம்ம ஆலயத்தில் போய் 27 சுற்றி வணங்கி துளசி மாலை போட்டு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அந்த மாதம் முழுவதும் வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மீதி 8 மாதங்கள் இருக்குது. சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு வரக்கூடியதில் சிவாலயத்துக்கு போகணும். அந்த தமிழ் 1ஆம் தேதி கண்டா நாம் இந்த மாதிரி கோயில் வழிபாடெல்லாம் செய்கிற போது அந்த மாதங்களுடைய வருமானங்கள், உடல் ஆரோக்கியம், குடும்ப நிலை, சவிக்கியம், சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொன்று சொல்லணும்னா, இந்த விருத்தி நாம யோகம்னு ஒன்று வருது. இந்த விருத்தி நாம யோகம்னு 27 யோகங்களில் ஒரு யோகம் தான் விருத்தி நாம யோகம். அந்த விருத்தி நாம யோகத்தில் அந்த ஜாதகர் பிறந்த நாள் லக்கணம் என்னவோ அந்த லக்கணாதிபதி நாளில் பிறந்த விருத்தி யோகம் வந்தாலும் சரி, அந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள 2, 4, 6, 8, 9 அதில் 6வது நட்சத்திரமான தெய்வனுகூலமான நட்சத்திரம் சாதகதாரைன்னு வருதில்ல, அந்த அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். என்ன வேண்டுறீங்களோ அதை கொடுப்பார் அம்பா. அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் போய் வழிபாடு பண்ணணும், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் போய் வழிபாடு பண்ணணும். ஒரு கோயிலுக்கு போய் நாம் தேங்காய் 5 காயை கொண்டுட்டு போய் உடைச்சா 10 மூடி வரும். அதில் ஒரு மூடி எடுத்துகிட்டு 9 மூடியில் பசு நெய்யில் தீபம் போட்டு குலதெய்வத்தில் வணங்கிட்டு வந்தோம்னா அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும். அது குடும்ப விருத்தி, தன விருத்தி, சகல சம்பத்து விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி. அந்த விருத்தி நாம யோகத்துக்கு அவ்வளோ சிறப்பு. இது மெயினான சூட்சமம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? நம்ம ஜோதிடர்களாகிய நம்ம குடும்பம், நம்ம அனைவரும் உடன்பிறப்புகள். அந்த உடன்பிறப்புகள் அனைவரும் அந்த குடும்பமும் சகல அஷ்ட ஐஸ்வரியத்தோடு வாழணுங்கிற எண்ணத்தில் இதை சொல்கிறேன். யாரும் எந்த குறையும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே போய் சேர வேண்டும். எல்லாம் நிறைவாகட்டுங்கிறதுனால இதை சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிப்பீங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். அடுத்து ஜாதக ரீதியில் நாம் சொல்லக்கூடியது 2வது பொறுத்து கணப்பொருத்தம் அப்படிம்போம். கணம்தான் குணாதிசயங்கள் அப்படிங்கிறான். தேவகணம் 3, மனுஷகணம், இந்த தேவகணம் 9, மனுஷகணம் 9, ராசகணம் 9. இந்த கணம்னா தேவகணம் பார்த்தா புரிஞ்சுக்கும், மனுஷகணம் சொன்னதான் புரிஞ்சுக்கும். ராசகணத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் புரிய வைக்க முடியும். அதனால் அப்போ ராசகணத்தில் பிறந்தவங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்களா? கிடையாது. அதுக்கு விளக்கம் என்னென்னா, 2 பேரும் தேவகணமாக இருந்து இணைச்சா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பாலும் பழமும் தேனும் தினமாவும் மாதிரி நல்லா சௌரியமாக தான் வாழ்வாங்க.
ரெண்டு மனுஷ கணமாக இருந்தால் கொஞ்சம் ஒருத்தர் சொல்லி புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ராச கணத்தை கொஞ்சம் புரிய வைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு என்ன சொல்கிறார் பொருத்தத்தில், ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதிகள் நட்பாக இருந்தால், ராசி சமசத்துவ ராசியாக இருந்து ராசி அதிபதி நட்பாக இருந்தால், ரஜ்ஜு கணம் வேதை இந்த 3 பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம்னு சொல்லி சாதக சந்திரிகை கலப்பராசியின் உள்ள கொடுத்துருக்கு. அப்போது நீங்கள் சிந்திக்கிற போது இந்த கணப்பொருத்தத்தில் ராசி அதிபதிகள் நட்பாக இருக்கிற போது கணப்பொருத்தங்கள் நிவர்த்தியாது. சரி, அடுத்தது மகேந்திர பொருத்தம். மகேந்திரம்னு என்ன? புத்திர சம்பத்து விசேஷ விருத்தி குறிக்குங்கிறான். மகேந்திரங்கிறது 1, 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த எண்ணிக்கையில் பெண் நட்சத்திரத்தில் பையனுடைய நட்சத்திரம் வரும். அப்போ தான் அது மகேந்திர பொருத்தம். 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த எண்ணிக்கையில் வந்தால் தான் மகேந்திர பொருத்தம். பெண் நட்சத்திரத்துக்கு மாப்பிள்ளை நட்சத்திரம். அந்த மகேந்திர பொருத்தம் இருந்தால் புத்திர சம்பத்து விசேஷ விருத்தின்ட்டான். அடுத்து இஸ்திரி தீர்க்க பொருத்தம், தீர்க்க சுமங்கலியாய் இருந்து வாழ்தல். இதை கிரகவாரியை எப்படி பார்க்கணும்னா, பெண்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி பாவக்கிரகமாக இருந்து பாவரமனை ஏறுனா அவங்க தீர்க்க சுமங்கலியான தீர்க்காய் சொல்லும். அதனால் பொருத்தம் பார்க்குற போது அந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியா தீர்க்காய் சொல்லவளா அப்படிங்கிறத பொருத்தம் பார்க்கின்ற பொழுது நம்ம கவனிக்க வேண்டும் பெண்கள் ஜாதகத்தில். அதனால் அந்த இஸ்திரி தீர்க்க பொருத்தங்கிறது பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் அதாவது 7க்கு மேலானால் மத்தியமம், 13க்கு மேலானால் உத்தமம். 13 நட்சத்திரத்துக்கு மேலே போகிற போது இஸ்திரி தீர்க்க பொருத்தம் முழு பொருத்தம், 7க்கு மேலே போகிறது மத்தியமாக போட்டுக்கலாம், அரை பொருத்தமாக. அது இஸ்திரி தீர்க்க பொருத்தம் தீர்க்க சுமங்கலியாக இருந்து வாழ்தல் அப்படிங்கிறது பொது கருத்து. அதே கிரகவாரியாக பார்க்குற போது 9ஆம் அதிபதி பாவரமனை ஏறுனா பெண்கள் ஜாதத்தில் அவர் தீர்க்க சுமங்கலியான போகணும். அடுத்தது ராசி பொருத்தம். ராசி தான் வந்தாலே மகராசி முகராசி கைராசின்னு சொல்கிறோம்ல, அந்த ராசி பொருத்தம் நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னா, 2வது ராசி இணைக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பான் பஞ்சாங்கத்தில், அதமம். 5வது ராசி அதமம், 8வது ராசி அதமம். ஆனால் 8வது ராசி இணைக்கலாம். எப்படின்னா, பொண்ணு மேச ராசிக்கு பையன் விருச்சிக ராசி 8வது ராசி இணைக்கலாம். எழுதிக்கிங்க, பெண்ணு மேச ராசிக்கு பையன் விருச்சிக ராசி 8வது ராசி இணைக்கலாம். அதே பெண் துலா ராசிக்கு பையன் ரிஷபராசி 8வது ராசி இணைக்கலாம். இது நூல் ஆதாரம். காலவிதனம், சாதக சந்திரிகை, காலப்பிரகாசிகள்லாம் இது இருக்குது. பிஎஸ்ஐ எழுதின விவாக விஞ்ஞானம்னு ஒரு நூல் இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கிக்கிங்க, அது நல்லது. அதே மாதிரி ஜாதக ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது ராசி பொருத்தம் மிக முக்கியம். பெண் ராசியாக இருந்து ஆண் ராசியாக இருந்தால் ரெட்டித்த ராசி இணைக்கலாம், 2வது ராசி இணைக்கலாம். அதே 5வது ராசி அதமன்னு சொல்கிறேன்ல, பொண்ணு மேச ராசி பையன் சிம்ம ராசி 5வது ராசி இணைக்கலாம். பொண்ணு கடகராசி பையன் விருச்சிக ராசி 5வது ராசி இணைக்கலாம். இதெல்லாம் நூல் ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாத ஒரு கருத்துக்களை நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் சரியான பதில் ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை மூலியமாக உங்களுக்கு நீங்கள் பகலில் கூட்டத்துக்கு வரீங்கன்னா நைட்டே வர சொல்லி கூட அந்த சந்தேகங்கள்லாம் பூரா நிவர்த்தி பண்ணிடலாம். நீங்கள் வந்துடுங்க, அதுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். அடுத்தது ராசி அதிபதிகள். இந்த ராசி அதிபதி நட்பாக இருக்கணும். ராசி அதிபதி நட்பாக இருந்தால் 2 பேரும் நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க, அந்யோன்யம் நல்லா இருக்கும். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை நினைப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க அதை நினைப்பாங்க. அந்த ராசி அதிபதி நட்பாக இருக்கணும். அது மெயினாக ராசி அதிபதியை கவனிக்கணும். இப்போ சூரியனுக்கு செவ்வாய் நட்பு, செவ்வாய்க்கு சூரிய நட்பு அப்படிங்கிறோம், புரியுதா இல்லைங்களா? ஆனால் செவ்வாய்க்கு குரு நட்பு, குருவுக்கு செவ்வாய் நட்புன்னு வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் தான் போட்டிருக்கோம். ஆனால் பாக்கி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு குரு பகை, குருவுக்கு செவ்வாய் பகை. நீங்கள் நல்லா கவனித்து இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் பார்க்குறீங்க ஜாதகம், ஆனால் இதை கவனிங்க. செவ்வாய்க்கு குரு பகை, குருவுக்கு செவ்வாய் பகை எதில் போட்டிருக்கு? வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. எல்லா வாக்கிய பஞ்சாங்கத்தையும் எடுத்துக்கங்க பாருங்க. இதெல்லாம் அனுபவத்தில் உண்மையான கருத்துக்கள். வசிய பொருத்தம், தம்பதியிலேயே நல்ல ஒற்றுமை நிலவுங்கிறது தான் வசிய பொருத்தம். வசிங்கிறது இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வசி அமையாது. அது ஒரு சிலருக்கு இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறல்ல, அதில் தான் சில பேருக்கு வசிய பொருத்தம் வரும். அதனால் அந்த வசிய பொருத்தங்கிறது சில ராசிகளுக்கு உண்டு, சில ராசிகளுக்கு இல்லை. துலா ராசிக்கு மகர வசியம் அப்படின்னு நாம் சொல்லுவோம், மேசத்துக்கு சிம்ம வசியம், இந்த மேசத்துக்கு விருச்சிக வசியம், இப்படியெல்லாம் நூல்களில் கொடுத்துருக்கு. அந்த வசியை பொறுத்து இருந்ததுன்னா இன்னும் சூப்பர் தான். எக்ஸ்ட்ரா இந்த 2 பொரியல்லாம் வச்சு அவையெல்லாம் வச்சு
நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் போடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏங்க மாமா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா வசியை பொறுத்து இருந்ததுன்னா நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க. எங்கே போனாலும் இடைவெளியாமல் போவாங்க வருவாங்க. பாரப்பா அவங்களுடைய வசியம் பாடுறா எப்படி வச்சியமை வச்சுட்டானா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வசியை பொருத்தம் அவ்வளோ சிறப்பான பலன் தரும். அதுக்கு அடுத்தது ரஜ்ஜு பொருத்தம். இந்த ரஜ்ஜு பொருத்தம் தான் மாங்கல்ய பொருத்தம், கயிறு பொருத்தம் அப்படின்னு சொல்கிறது தான் ரஜ்ஜு பொருத்தம். அதாவது சிரசு ரச்சு, இந்த மிருகசீரிஞ்சத்தில் அவிட்டம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், திருவாதிர சுவாதி சதயமெல்லாம் கழுத்து ரச்சு, இந்த வயிறுங்கிறது உத்தரம் உத்தராடம் கிருத்திகை, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியெல்லாம் வயிறு உதர்றச்சு, இந்த தொடைங்கிறது பூச அனுசம் உத்திரட்டாதி, அதே மாதிரி பரணிபுரம் பூரடம்லாம் தொடரச்சு, பாதங்கிறது அசுபடி மகம் மூலம் ஆயிலிங்கட்ட ரேவதி, இதெல்லாம் பாதரச்சு. இந்த ரஜ்ஜு பொருத்தம் வந்து ரெண்டு பேருக்கு நேருக்கு நேர் மோதக்கூடாது, மாறி மாறி இருக்கும். ஒருத்தருக்கு சிரசுனா ஒருத்தர் கழுத்தில் இருக்கலாம், ஒரு மாறி மாறி இருக்கலாம், மொத்தத்தில் ஒரே ரஜ்ஜா வரக்கூடாது. அதான் ரஜ்ஜு பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம்னு சொல்கிறது. இப்போ வந்து ரஜ்ஜு பொருத்தத்தை ரெண்டு பேருக்கு சிரசில் இணைச்சோம்னா அது புருஷன் மரணம், ரெண்டு பேருக்கு கழுத்து ரஜ்ஜா இருந்தால் பெண் மரணம். புரியுதுங்களா? அதே மாதிரி ரெண்டு பேருக்கு வயிற்றில் ரஜ்ஜு வந்ததுன்னா, ரெண்டு பேருக்கு வயிற்றிலேயே ரஜ்ஜு வந்ததுன்னா புத்திர தோஷம், ரெண்டு தொடையில் வந்தால் திரவிய நாசம், ரெண்டு பாதத்தில் வந்தால் பிரயாணத்தில் தீங்கு. அப்போ ரஜ்ஜு பொருத்தம் பார்க்குற போது மாறி மாறி தான் இருக்கணும் கணவன் மனைக்கு. அதுதான் ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்கிறோம். அந்த ரஜ்ஜு பொருத்தத்துக்கு சிரசுக்கும் கழுத்துக்கு மட்டும்தான் வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் மற்ற வயிறு தொடை பாதத்துக்கு ராசி அதிபதி நட்பாக இருந்தால், ராசி பொருத்தம் சமசுத்தமாக இருந்து ராசி நட்பாக இருந்தால் அந்த ரஜ்ஜு கணம் வேதை இதெல்லாம் இல்லைன்னா கூட திருமணம் செய்யலாம்னு அர்த்தம். இது வந்து மெயின் பாயிண்ட். அதே மாதிரி நாடி பொருத்தம். இந்த நாடினா என்ன அப்படின்னா, நாம் எப்படியெல்லாம் மாங்கல்ய பொருத்தம் பார்க்கின்றோமோ அது மாதிரி நாடி பொருத்தத்தில் வந்து என்ன கொடுக்குறோன்னா 9 நட்சத்திரம் சமான நாடி, 9 நட்சத்திரம் மத்திய நாடி, 9 நட்சத்திரம் பார்ச்சுவ நாடின்னு அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் பார்ச்சுவ நாடி வரக்கூடாது, ரெண்டு மத்திய நாடி வரக்கூடாது. ரெண்டு மத்திய நாடியாக வந்ததுன்னா புருஷன் மரணம், ரெண்டு பார்ச்சுவ நாடி இருந்தால் பெண் மரணம், ரெண்டு சமான நாடிகள் தம்பதிகள் சௌக்கியம்னு அர்த்தம். இந்த நாடி பொருத்தத்தில் நாடிகள் மாறி மாறி வரும். எப்படி ரஜ்ஜு பொருத்தம் மாறி வரணுமோ அது மாதிரி நாடி பொருத்தத்தை ஐயர் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வாசன் சுத்தத்திற்கணித பஞ்சாங்கத்தில் முதலியார் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காது. ஆனால் ஐயர் பஞ்சாங்கத்தில் நாடி பொருத்தம் கொடுத்துருக்கோம். அந்த நாடி பொருத்தம் மெயினாக கவனிக்கணும். அப்புறம் பால் மர பொருத்தம். இந்த பால் மரம் அப்படின்னா இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் அசுவனி எட்டி மரம் பால் இல்லை, பரணி நெல்லி மரம் பால் இல்லை, கிருத்திகை அத்தி மரம் பால் உண்டு, ரோகிணி நாவல் மரம் பால் உண்டு, மிருகசிசம் கருங்காமரம் பால் இல்லை, அதே மாதிரி திருவாதிரை செங்காமரம் பால் இல்லை, மகம் பூரம் அதெல்லாம் ஆல்மரம் பலாமரம் பால் உள்ள மரம். இப்படியெல்லாம் 27 நட்சத்திரங்களுக்கு பால் மரம் ரெண்டு பேருக்கு இருந்ததுன்னா லட்சுமி கடாட்சம் புத்திர சந்தானம் இருக்கு. பால் மரம் பொருத்தம் ரொம்ப மிக முக்கியம், அதையும் கவனிக்கணும். பால் மரமே இல்லாத ஒரு டஜன் குழந்தை பத்தியங்களா இருக்காங்க. காரணம் கிரக வலு. அப்போ எங்கே பாயிண்ட் அடிக்குது? நட்சத்திர பொருத்தம் 10% தான், கிரகவாரியான பொருத்தம் தான் 90%. அதனால் கிரகவாரியான 5ஆம் அதிபதி புத்திர காரகன், ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 5ஆம் இடம்லாம் நல்ல நிலையில் இருந்தால் புத்திர பாக்கியத்தில் அவங்க பால் மரமே இல்லைனாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இருவருக்கும் பால் மரமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். பால் மரம் யாரோ ஒருத்தருக்கு இருந்தாலும் சிறப்பு தான். ஆனால் ரெண்டு பேருக்கு இல்லாமல் இருக்கிறது சில ஜாதகங்களுக்கு அமைஞ்சிருது. அது ஆண்டவன் போட்டபடி. இது வந்து பால் மர பொருத்தம். பச்சி பொருத்தம். பச்சின்னா எரதேற பொருத்தம்னு அர்த்தம். எரதேற பொருத்தம்னா என்னங்க சாமி? காலையில் கணவர் வேலைக்கு போயிடுறாரு, சாயங்காலம் வர வரைக்கும் மனைவி காத்திருந்து சாப்பாடு சமையல் செஞ்சு கணவன் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த வந்தோடனே அவங்களுக்கு வந்து கை கால் மூஞ்சி கழுவுறதுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி கொடுத்து துண்டெடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து முதல்ல உட்கார வச்சு பரிமாறி தண்ணி கொடுத்து பரிமாறி அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உஷாராகி இருந்து மறுக்கா இன்னும் ஏதாவது வேணும் வாங்கிக்கிறீங்களா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அன்பாக பரிமாறுறாங்க பாரு, அதுதான் பச்சி பொருத்தம். கணவன் சாப்பிட்ட பிறகு மனைவி சாப்பிட்றாங்க பாரு, அது தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார். இந்த ஆள் எந்நேரம் வர்றது, நாம் இந்நேரம் வரைக்கும் பட்டினியாக கிடக்கிறது. அவங்க சாப்பிட்டு போடுங்க, ஏன் வந்தால் நீ போட்டு திங்க முடியாதவனால, நான் ஆக்கி வச்சிருக்கேன் நீ போட்டு கூட திங்க முடியாதுன்னு கேட்குற குடும்பம்லாம் இருக்குதே இல்லைங்களா? அதனால் தம்பதிகளுடைய ஒற்றுமையில் அந்த பச்சி பொருத்தத்தை மெயினாக கவனிக்கும். பச்சையில் என்னென்ன வரும்? அன்னப்பச்சின்னு ஒன்று வரும். அது 1 லிட்டர் பால் 1 லிட்டர் தண்ணி கலந்து வச்சா பாலை மட்டும் சாப்பிட்டு தண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு அன்னப்பச்சிக்கு அவ்வளோ. அப்படின்னா அந்த அன்னப்பச்சி எதுக்கு வரும்? புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ருசியாக இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, உண்டுனாலும் சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சரி, ஒருத்தருக்கு வந்து லக்கணத்தில் சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
லக்கணத்தில் சுக்கர் இருக்கவங்க எப்படி இருப்பான்னா நீட்டாக இருப்பான், சுத்தமாக இருப்பான், சுகாதாரமாக இருப்பான், அழுகு துணி போட மாட்டான், கிழிஞ்சி துணி போட மாட்டான். எப்பவுமே அவன் அலங்காரம் பண்ணிக்கிறது ஆடை அலங்காரம், ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு. இந்த நடிக்க போகிறவன் நடிகை எப்படிலாம் மேக்கப் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி ஆள் நீட்டாக இருப்பான். லக்கணத்தில் சுக்கர் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கீங்களுக்கு யாருக்காலும் இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக தான் இருப்பாங்க எப்பவுமே. சொகுசான ஒரு எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவங்க வெள்ளையும் சொல்லையுமாவும் துணிமணியெல்லாம் அழுக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்ற இடம் கூட சிந்திப்பாங்க, அந்த இடம் எப்படி அழுக்காக இருக்குதா என்னங்கிறது. சாப்பிடும் பொழுது எப்படி ஆசார அனுஷ்டானத்தோடு உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும் முறைகளை பற்றி சொல்லுகிறேன். வடக்கு திசை நோக்கி படுக்கக்கூடாது, தலை வச்சு வடக்க பார்த்து சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கூடாது. சாப்பிடும் பொழுது பல்லு விளக்கும் பொழுது கிழக்கு முகமாக நின்றுதான் பல் துவக்க வேண்டும். பல்லு விளக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. குளிக்கும் பொழுது யார்கிட்டையும் பேச, ஆடை இல்லாமல் பிறந்த மேனியுடன் குளிக்கக்கூடாது, ஆடையுடன் தான் குளிக்க வேண்டும். பெண்கள் பாவாடையோட, ஆண்கள் ஜட்டியோட இல்லை கோமணத்தோட தான் குளிக்கணும். குளித்து முடித்தவுடன் முதல்ல முதுகு பக்கம் தான் தோட்டணும், மற்ற பகுதி மறுக்க தான் தோட்டணும். முதுகு பக்கம் தான் லட்சுமியோட அக்கா குடியிருக்கிறா, அதை முதல்ல விளக்கிட்டு தான் மற்றதெல்லாம் துடைக்கணும். இப்படியெல்லாம் சாஸ்திர நூல்கள் எழுதியிருக்கு. இந்த கை நகம் கால் நகங்கள்லாம் அமாவாசை அன்னைக்கு வெட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது. இப்படியெல்லாம் சாஸ்திர இந்த சேவிங் கட்டிங் பண்ணுறது கூட ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனியில் ஞாயிறு செவ்வாய் சனிதனில் கூடிய ரோமம் குறைத்திட வல்லீரல் மாடும் மக்களும் மைந்தரும் மால்வாரே அப்படின்னா. அப்போ முதல் முடி எடுக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு நாள் குறிக்க வராங்க 11வது மாதம். ஐயர் குடும்பத்தில் 6வது மாதம் 8வது மாதத்துலேயே முடி எடுத்து காது ஊற்றிடுவாங்க. ஆனால் சிரிக்கிறார் பாரு சாமி, அப்படியே புல் சிரிப்பா. அதனால் மற்ற நம்மளாட்டு இருக்கிற ஆள் தான் 11வது மாதம் இல்லைன்னா 3வது வருஷம். 11வது மாதம் கூட சில பேர் முடி எடுத்துட்டு விட்ருவாங்க, அப்புறம் 3வது வருஷம் பிறகு தான் காது குத்துறன்னு குத்துவாங்க. இந்த காதணி விழா செய்கிறதுக்கு எத்தனை அம்பலம் சுத்தமாக இருக்க வேண்டும், முடி எடுக்கிறதுக்கு எத்தனை அம்பலம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஒரு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு எத்தனை அம்பலம் சுத்தமாக இருக்கணும், எல்லாம் பெரிய வருஷாதிங்கிற நூலில் இருக்குது. அந்த நூலை அவசியம் வாங்கிங்க, எழுதிக்குங்க. பெரிய வருஷாதி நூல் அவசியம் வாங்குங்க, பெரிய வருஷாதிங்கிற நூல். இப்போ ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டில் எப்போ எனக்கு டைம் சரியில்லை, கொஞ்சம் நான் இடம் மாதிரி போகலான்னு அந்த வீட்டுக்கார 3 பேர் எனக்கு காலி பண்ண சொல்லிட்டாங்க, நான் எந்த வீட்டுக்கு போவேன், எந்த திக்கில் போகணும், எந்த திசையில் குடியிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தந்த ராசிக்காரர்கள் இன்னென்ன திக்கு போகணும்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பான். அதல்ல கருத்து. உண்மையான கருத்துக்கள் என்னென்றால் அஷ்டவர்க்க 337 பரல் இருக்குது பாருங்க. அந்த 337 பரல் 12 ராசிக்குள்ளே நம்ம அடைப்போம். அதில் கிழக்கு திக்கு, வடக்கு, தெற்கு, மேற்குன்னு பிரிப்போம். அந்த பரல்களில் எந்த பரல் திக்கு பக்கம் பரல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த திசையில் குடியிருந்தால் அந்த ஜாதகன் எல்லா யோகத்தையும் அணிவிப்பான். சொல்லுங்க சாமி, டைம் ஆயிடுச்சா? சரி, மக்கள் சொல்லட்டும், விட்டேன்னா விட்டுறேன். மக்கள் சொல்லினா கொஞ்ச நேரம் பேசியிருக்கேன். மக்கள் நீங்களாம் சொல்லுங்க தீர்ப்பு. நீ எவ்வளோ நேரம் பேசலாம், உங்கள் தீர்ப்பு தான் என்னுடைய தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. சரி, நான் டைம் கருதி கால நேரம் கருதி இது பண்ணிக்கிறேன். அதனால் சாமி நாம் சொல்லக்கூடியது இப்போ என்ன பேசுனுங்கிறது அண்ணன் என்னை ஆஃப் பண்ணி விட்டார். என்ன சொன்ன கடைசி சொல்லுங்கள். அந்த அஷ்டவர்க்க பரல்கள் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த பரல்கள் அஷ்டவர்க்க பரல்களுக்குன்னு தனியாக பலன்கள் புக்குகள் இருக்கின்றன, அதை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். அதை நான் படித்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அதில் 4 திக்கில் எந்த திக்கில் பரல்கள் அதிகமாக இருக்குதோ அந்த திக்கை நோக்கி அவன் உட்கார்ந்து தொழில் செஞ்சால் வருமானம் பெருகும். அந்த திக்கு அந்த திசையில் குடியிருந்தால் அவனுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசிக்கு இன்னும் தலைவாசதாங்கிறதெல்லாம் கிடையாது. எவ்வளவு ஆழமான உள்ள கருத்துக்கள்லாம் ஒளிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்துக்கு நீங்கள் வர்ற போது 1 மணி நேரம் எங்களுடைய சொற்பொழிவை கேட்டீங்கன்னா 10 வருஷம் படிக்கின்ற நூல் இருக்கிற கருத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எத்தனை நூல் ஆராய்ச்சி பண்ணி படித்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் சொல்கிறோம். காலம் நேரம் கருதி நிறையான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினச்சி பின்வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணி நான் கொஞ்சம் விட்டுறேன். இடையில இன்னும் சில கருத்துக்களை சொல்லிட்டு நான் போகிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது இந்த கௌரின்னு ஒன்று வரும். கௌரியில் சுகம், தனம், லாபம், சோரம் இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கும். விஷம் அப்படின்லாம் வரும். அதில் எந்த கௌரியில் உள்ள நுழையிறாங்கிறத கவனிங்க. நமக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்க அதுக்கு தகுந்த பலன் தான் அங்கே நடக்கும்.
அந்த கிரக வாரியாக அதை எடுத்துக்கலாம். 9 கிரகத்துக்கு அதில் அந்த இதில் இருக்குது. அதே மாதிரி ஓரையும் அப்படித்தான், முக்குண வேலையும் அப்படித்தான், தாமசம் ராசசம் அப்படி பிரிக்கணும்ல 3 முக்குண வேலை. இதெல்லாம் வந்து கவனிக்கணும். ஒருத்தர் உள்ள நுழையிற போது என்ன நேரத்துக்கு வர்றாங்க அதுக்கு பிரசனம் போடணும் உடனே. இப்போதான் கம்ப்யூட்டர் கணினி வந்துருச்சுல, அழுத்துனா என்ன, இப்போ என்ன மணி என்ன நேரம் சொல்லுங்கள் கொஞ்சம், ஒரு நிமிஷம். 9:20. 9:20 காலையில் ஒரு சூரிய உதயம். இன்றைக்கி மார்கழி மாதம், இந்த தை மாதங்கிற 6:46 வரும். புரியுது இல்லைங்களா? ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. 3 மணி நேரத்துக்கு என்னாச்சு, 3 7:30 நாளைக்கு ஆச்சு. 7:30 நாளையில் தை மாதத்துக்கு மகரம் ஒரு 5 நாளைக்கு ஓடி போயிடுது. இப்போ கும்பலக்கணம் தானே ஓடிக்கிட்டு இருக்குது, கும்ப சிறலக்கணம் தானே. இந்த லக்கணத்தில் அந்த 2 மணி நேரத்தில் அந்த 30 டிகிரியில் 9 பாதத்தில் நவாம்சத்தில் எந்த பாதத்தில் போய் அது உழுவுதுங்கிறத கவனித்து அவங்க ஜாதகத்தை கையில் எடுத்தால் வந்திருக்கனுடைய லக்கணம் இந்த லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு திரிகோண லக்கணமாக அமையணும். அது ஒரிஜினல் ஜாதகம். அந்த நட்சத்திரம் அல்லது திரிகோண நட்சத்திரமாக வரணும், இல்லைன்னா அந்த ராசி திரிகோண ராசியாக வரணும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தேன். அது பிரசன்னத்துக்கு வந்து இந்த ஜாதகம் உண்மையாக பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான ஒரு விளக்கம். அது மட்டும் இல்லை, நாம் ஜோதிடராகிய நாமெல்லாம் வந்து அதாவது சிரமம் பாராமல் தினசரி வாழ்க்கையில் பழைய நூல்கள் இருக்கிற ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்து எழுதி பாக்கெட்டில் வச்சு மனப்பாடம் பண்ணி அதை நல்லா தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணிடணும். பண்ணி அப்புறம் இருக்க டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கருத்துக்களை ஒரு 100 பேர்த்துக்கு 50 பேர்த்துக்கு சொல்லணும். ஜோதிடத்தில் சொன்னோம்னா சொல்கிற கருத்துக்கள் சரியாக இருக்கும், துளி மாறாது. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆனால் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோமோ அவ்வளவு பலன் வந்து ஜோட சாஸ்திரத்தில் இருக்குது. அதாவது பழைய படம் விவசாயியில் எம்ஜிஆர் தான் பாட்டு பாடுவார். வயக்காட்டில் நீ ஒழுங்காக வேலை செய்ய நம் நாடு வந்து அயல் நாட்டில் நன்மை பெறும்னு சொல்லி பாட்டு பாடுவார். அந்த மாதிரி நெல்லை கஷ்டப்பட்டு ஏர் உழுது விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி வெள்ளாம் விளைச்சல் எவ்வளோ செழிப்பாக வருதோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம்னா படிக்க 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 நமக்கு அறிவு வளரும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. படிக்கிற வரைக்கும் இறைக்கிற வரைக்கும் கிணத்துல தண்ணி ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கும். இவ்வளவு நேரம் நான் பேசிக்கொண்டிருந்த இந்த ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை ஜோட அறக்கட்டளை அவர்களுக்கு, அதாவது இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற யூடியூப் மூலிமா பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அனைவருக்கும், தமிழ் மக்கள் அனைவர்களுக்கும், அதாவது இந்த ஜோதிட துறையில் இருக்கிற அபிமானிகளுக்கும், ஜோட மாணவர்களுக்கும், ஜோதிடம் பலவர்களுக்கும், ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய கருத்துகள் உங்களுக்கு பொன் போன்றதாக அமையும் என்று சொல்லி இதுவரை பேச வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும் வெஞ்சவரில் அஞ்சன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் நாண மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் மணி தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய மனமுணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீரள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே அரோகரா. ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. இந்த 4 மகான்களுடைய மந்திரத்தை யார் ஒருவர் வந்து தினசரி சொல்லுகிறார்களோ அவங்களுக்கு கோடான கோடி பாவதோஷம் நீங்குங்கிறான். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாசலம், மகாதேவ, மகாலிங்க, மத்தியார் சுனாசே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாசலம், மகாதேவ, மகாலிங்க, மத்தியார் சுனாசே. வரங்க தள்ளி நெல்லு நீங்க இந்த இது மறைக்கிறதுல ஐயா ஓகே சந்தோஷம்.